வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, பராசக்தி திரைப்படம் இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அது படு தோல்வி. கண்ணீர் சிந்தும் இன்பநிதி. இன்பநிதி இன்னைக்கு உண்மையாகவே துன்ப நிதியாக தான் இருப்பார். எல்லா விதத்திலும் அந்த திரைப்படம் மூலமாக திமுகவுக்கு மரணடி கிடைச்சிருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். எங்கிருந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்த்தாங்க இல்லையா, அவங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அதனால் படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க ஏதோ ஒரு சேனலுக்கு பேட்டி எழுதியிருக்காங்க. அவங்களில் ஒரு 3 பேருடைய கருத்தை உங்ககிட்ட வீடியோவாக கொடுத்துட்டு அதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முதல்ல வீடியோ பார்த்து வந்துடுறீங்களா? ஐயா, பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாயை புடுங்காதீங்க. மனுஷர படமா அது தூக்கம் போச்சு. பைசா தர மாட்டேங்க. ஃப்ரெண்டுக்கு 1500 போட்டாச்சு. தியேட்டருக்கு வந்ததுக்கு முட்டை பப்ஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இவங்களுடைய மனநிலை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் பராசக்தி படமானது இந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது, படம் எடுத்தவங்களும் தமிழர்கள் அல்ல, அந்த படத்தில் நடித்த முக்கியமான நடிகர்களும் தமிழர்கள் இல்லை. மூன்றாவது, திமுக காரங்க தமிழர்களுக்கு தமிழுடைய பெருமையை பற்றி சொல்லித்தர தேவையில்லை. நான்காவது, இந்த தமிழ் மொழிக்காக உயிரை விட்டவங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க யாரும் திமுக காரங்க கிடையாது. ஏன்னா காலையிலேருந்தே நாம் பேசிட்டு இருக்கிறோம், இந்த பராசக்தி படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துடணும். அதனால் தேர்தலில் ஒரு கெயின் திமுக பெற்றுவிட வேண்டும். ஏன்னா 1965 இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராட்ட களத்தில் குதித்தது திமுகவும் திராவிட கழகம் தான் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக தேடி பார்க்கின்ற பொழுது அங்கே போராடினவங்க யாரும் திமுக காரங்களும் இல்லை, செத்தவங்க திமுக காரங்களும் இல்லை. அதனால லாஜிக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதனால தான் பராசக்தி படமானது மக்கள் மனங்களில் பார்த்தீங்கன்னா போய் சேரவே இல்லை. அது எல்லாத்தையும் விட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தயாரிப்பு விஷயத்தில் இன்ப நீதிக்கு ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்தார். படம் என்னவோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனால் அந்த தருணத்தில் கரூர் சம்பவமானது கொழுந்து விட்டு எரிந்தது. அதனால் இட்லி கடை படமானது பெரிய பேனரில் தயாரிக்கப்பட்டாலும், பெரிய டைரக்டர் இயக்கி இருந்தாலும் அது சரியாக போல. அதுக்கப்புறம் இப்போ பராசக்தி படத்தை இன்பநீதி தயாரித்து வெளியிட்டார். முதல் படமும் படுதோல்வி, இப்போ 2வது படமும் படுதோல்வி. திமுக காரனுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தயாரிப்பாளராக களத்தில் இறங்கி பிறகு நடிகர் ஆக்கி பிறகு அரசியலுக்கு கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கி இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கி இளைஞரணி செயலாளர் ஆக்கி கட்சிக்கு தலைவர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்க போறோமோ, அதே மாதிரி இன்ப நிதியும் ஒரு தயாரிப்பாளர் ஆக்கி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவரையும் கட்சிக்கு தலைவர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு திமுக காரங்க நினைச்சாங்க. ஆனா என்ன ராசியோ தெரியல, இன்ப நிதிக்கு 2 படமும் படு தோல்விங்க. அதனால இங்க இன்ப நிதியை வச்சு அடுத்தது யாராவது படம் டைரக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, இந்த ஜனநாயக படத்தை வெளிவிடாமல் தடுத்தது பாஜக காரங்க அப்படின்னு சொன்னாலும், இந்த விஜயுடைய ரசிகர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. திமுகவும் பாஜகவும் கை கோர்த்துக்கிட்டு தான் இந்த ஜனநாயகன் படத்தை வெளியே விடலை, திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு காலையிலிருந்தே பராசக்திக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த திமுக காரங்க பராசக்திக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினாங்க இல்லையா, அப்படி களத்தில் இறங்கின உடனே நாம் தமிழர் கட்சி, அதிமுக காரங்க, பாஜக காரங்க, அதுக்கப்புறம் டிவிகே காரங்க, இந்த மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் அத்தனை பேரும் அந்த படத்தை பார்க்கணும்னு எண்ணமே இல்லாமல் அப்படியே விட்டாங்க. ஒருவேளை பராசக்தி படமானது திமுக காரங்க களத்தில் இறங்கி, நீ ஹெல்மெட் போட்டுன்னு வந்துக்கிறியா, இந்தா 3 டிக்கெட்டு போய் பார்த்துட்டு வா, அதோட இந்த 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு ஊர் ஊரா போய் கூவி கூவி டிக்கெட்டை கொடுக்காம இருந்தாக கூட ஜனநாயகன் படமானது ரிலீஸ் ஆகல, பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம்டா, சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு படம் பார்த்தா கூட நிம்மதியாக தூங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா நீண்ட நாளாக எந்த படமும் ரிலீஸ் ஆகல. அதனால நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜனநாயகன் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் திமுக காரங்க இதில் களம் இறங்கல்னா எல்லாரும் சேர்ந்து போயிருப்பாங்க. இப்போ என்னாச்சு, இயற்கையாகவே திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்க அரசியல் களத்தில் எவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக காரங்க இந்த பராசக்தி படத்தை கையில் எடுத்த உடனே இயல்பாகவே
திமுகவுடைய புராணத்தை தான் பாடியிருக்க போறாங்க, கலைஞரை தான் தூக்கி வச்சு பேசியிருக்க போறாங்க. ஆனா எதுக்காக நம்ம அங்க போனோம்? தேவையில்லாம அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எதிர்ப்பு படத்துக்கான எதிர்ப்பாக மாறி போச்சு. அதனால பெரும்பான்மையான ஆடியன்ஸ் அந்த படத்தை நோக்கி போகவே இல்லை. அங்க பார்த்துட்டு வர்றவங்க கதை அமைப்பு என்பது திரைத்துறைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஆனால் அவங்க உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களை சொதப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம படத்தை எப்படி சொன்னால் போய் சேருமோ அப்படி படத்தை சொல்லியிருக்கணுமா. ஆனால் அன்றைய காலத்துக்கே நாங்கள் கூட்டு போகிறோம், யதார்த்தமாக படத்தை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இளைஞர்களுடைய மனதை தொடுற மாதிரியான எந்த விஷயமும் கிடையாதான். அதனால தான் இந்த பராசக்தி படமானது படுதோல்வி அடைந்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, படத்தை கட்சிக்காரங்க போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா அதில் மொழிப்போர், தமிழ் மொழியினுடைய பெருமை, இந்தி திணிப்பு, அதனால் வருகின்ற பாதிப்பு, இவற்றை பற்றியெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திமுக காரங்களாவது அந்த படத்தை போய் பார்த்து நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா திமுகவுடைய அடையாளங்கள் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அண்ணா சொன்னாராம், சட்டப்பேரவையில் தீ பரவட்டும், நான் ஒரு உத்தரவு போடுறேன், அந்த உத்தரவு இந்த தமிழகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த அண்ணாதுரை தான் ஆள்றார் அப்படின்லாம் ப்ரொமோஷனில் வீடியோ வெளிவந்ததுனால திமுக பற்றியான பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் திமுக காரணம் போய் பார்த்தாங்களாம். ஆனால் அந்த படம் முழுக்க திமுக பற்றியும் பேசல, அண்ணா பற்றியும் பேசல, கலைஞர் பற்றியும் பேசல, பெரியார் பற்றியும் பேசவே இல்லை. கட்சிக்காரன் போனான் பாரு, அவனுக்கே ஏமாற்றம். அதனால தான் படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றவங்க அத்தனை பேர் சாமி ஆள உர்றாபா படமா இது அப்படின்னு வேதனை அடைகிறாங்க. அந்த படத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அண்ணாவையும் கலைஞரையும் கோடிட்டு காட்டியிருக்காங்களாம். மற்ற எந்த இடத்துலையும் அந்த படத்தில் திமுக அடையாளம் இல்லாமல் தான் எடுத்திருக்காங்களாம். ஏன்னா அது ஒரு பேன் இண்டியா படமாக தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ இங்கே முழுக்க முழுக்க கலைஞரையும் அதுக்கப்புறம் அண்ணாவையும் முன்னிறுத்தி திரைப்படம் எடுத்துட்டா தமிழகத்தில் ஓடும். ஆனால் ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் அதனால் இது கொஞ்சம் கமர்ஷியலாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத விஷயங்களை எடுத்து வச்சிருக்காங்களாம். அதனால் அந்த படமானது படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். என்னன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் படத்தை விட்டுட்டு வரான் பார்த்தியா? எப்படி கூட்ட நெரிசல் இருக்கணும், நானா நீ போட்டி இருக்கணும் இல்லையா? படத்தை விட்டவுடனே குபு குபுன்னு வெளியே வர்றதுக்கு ஆள். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதனால் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க பராசக்தி படம் எந்த அளவுக்கு படுதோல்வி என்று சொல்லிட்டு. ஆனால் திரைத்துறையில் இருக்கிறவங்க, அந்த திரைப்படத்தில் நடித்தவங்க இந்த படத்துக்கு செம ரெஸ்பான்சிபிள், மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு ரவி மோகன் வில்லனாக நடித்தவர். ஆனால் அவருடைய நடிப்பு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு மொக்கையா, தேவையே இல்லாமல் இந்த கேரக்டரில் போய் நடித்து தான் ஒரு கட்சிக்காரன் என்ற இமேஜை வாங்கிக்கிட்டாரு. தேவையில்லாமல் எதுக்கு சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக தூக்கி பிடிக்கிறாரு? அடுத்த தேர்தலில் தோத்து போட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு படமே வராத. ஏன்னா ஏற்கனவே வடிவேலுடைய அனுபவம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பேனரில் நடிச்சிருக்க மாட்டார். ஏற்கனவே நம்ம நாட்டு பற்று கொண்ட பல படங்கள் நடிச்சிருக்காரு, சக்சஸாகவும் போயிருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது முழுக்க முழுக்க தேர்தல் நெருக்கத்தில் திமுக காரனுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய படத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு. சிவகார்த்திகேயனுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா இமேஜை கெடுத்துடும். அது மட்டும் இல்லை, விஜய்க்கு எதிராக களமிறங்கிட்டார் பாருங்க. அதனால சிவகார்த்திகேயனை இனிமே விட மாட்டேனாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் அரசியலுக்கு போறேன், எனக்கு பிறகு என்னுடைய தம்பி தான் என்று அடையாளம் காட்டப்பட்ட சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலனோட பரவாயில்ல, நம்ம படம் ரிலீஸ் ஆச்சு, சரியான ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுகின்ற விஷயமானது விஜய் ரசிகர்களை காயப்படுத்தி இருக்கிறதா. இதெல்லாம் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் இந்த நடிகர்களா இருக்கலாம், படத்தை எடுத்தவங்களா இருக்கலாம், ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. படம் ஏன் அற்ற பிளாப்பாச்சு, ஏன் கூட்டம் வரல? ஏன்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டிக்கெட் வாங்கிக்கிட்டும் படத்துக்கு வரவே இல்லை. ஏன் வரல? ஏன் வரலன்னா பொங்கல் தான் காரணம். அவன் ஊரை நோக்கி போயிட்டு இருக்கிறான், இன்னைக்கு சனிக்கிழமை, அப்புறம் ஊரை நோக்கி போகாம மெட்ராஸில் இருப்பான். ரெண்டாவது பொங்கல் நெருக்கம்,
பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவானா, ஆடை அணிகலங்களை வாங்குவாங்களா, இல்ல படத்துல போய் உட்காந்துக்கிட்டு பணத்தை கரியாக்குவாங்களா? டிக்கெட் ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா உள்ள போய் உட்காந்து குழந்தை குட்டியுடன் வந்து படம் பார்க்கின்ற போது, அங்க ஸ்நாக்ஸ் வாங்குன்ற போது பட டிக்கெட்டை விட எக்கச்சக்கமா போகுது. அதனால பர்ச்சேஸ்ல எல்லாரும் இறங்கிட்டாங்கப்பா, அதெல்லாம் படத்துக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க. யோ, சென்னையில தான் இப்படின்னு பார்த்தா வெளியிடங்கள்ல, வெளி நகரங்கள்ல, பேரூராட்சியில், நகராட்சியில் கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 தேட்டர் வந்து புக் பண்ணியிருந்தாங்களாம். மீதி இருக்கக்கூடிய 600 தேட்டர் வந்து பராசக்திக்காக புக் பண்ணியிருந்தாங்களாம். ஏன்னா 1100 தேட்டர் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிறதாம். இப்படி எல்லா தேட்டரையும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால பராசக்தியை போட்டு விட்டாங்களாம். அதனால ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பிரிஞ்சிட்டாங்களாம். அதனால கூட்டம் வரலையாம். ஒருவேளை ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகி பராசக்தியும் ரிலீஸ் ஆயிருந்துன்னா தேட்டர்கள் கம்மியாக இருந்திருக்கும், தேட்டரில் கூட்டமானது அலைமோதி இருக்கும். அதனால தேட்டருக்கு ஆள் வரல என்பதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் ஃப்ளாப்பு, நம்ம இன்ப நிதிக்கு ராசியே இல்லை அப்படின்னு முத்திர குத்தாதீங்க அப்படின்னு முதல் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்க முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்ப நிதி 2 படம் தயாரிச்சாரு, 2 படமும் ஃப்ளாப்பு. ஆனால் ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, தீ பரவட்டும் சொல்லிட்டு திமுக காரன் சொல்லியிருந்தான். ஆனால் அவங்களுக்கு எதிராக தான் இந்த பராசக்தி மூலமாக ஒட்டுமொத்த மக்களுடைய மனப்பான்மையும் திமுக எதிராக தீ பரவி இருக்குது. அதனால தான் தேட்டருக்கே எட்டி பார்க்கல. ஸோ தேர்தலில் இதெல்லாம் நல்ல ரெஸ்பான்சிபிளாக வெளிப்படும். இது திமுக எதிர்ப்புனால தான் இந்த படம் ஓடல. இப்பயாவது அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுமா இல்லையான்னு பொறுத்து பாருங்க. ஏன்னா படத்தின் மூலமாக தான் திமுக எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. எல்லா மட்டத்திலும் திமுகவுக்கு மரண அடிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து படம் ஓடனா என்ன ஓடாட்டம் என்னையா, கையில் இருக்கிற பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினா போதும் ஐயா. அதனால் இந்த பராசக்தி படம் என்பது ஓடலைனா கூட மாபெரும் வெற்றின்னு தான் போட போகிறாங்க. அதனால் எவ்வளோ பேசினா ஒன்றுக்கு வேலைக்காக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் சேர்த்த பணங்களை தேர்தலுக்கு செலவு செய்ய வேண்டும், அவையெல்லாம் ஒயிட்டாக மாற்றணும். அதுக்கு படம் ஓடனா ஓடாட்டேன்னாயா கணக்கு தயா காட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்று தான் எனக்கு விளங்கவே இல்லை. சுதா கொங்கரா முழுக்க தெலுங்கு வெறி பிடித்த பொம்பளை. அவள் வந்து தமிழின் பெருமையும் மொழி போராட்டத்தையும் ஒரு திரைப்படமாக எடுத்து அதில் வெறுமனே முன்னணி நடிகர்கள் அத்தனை பேரையும் தெலுங்கா போட்டு நம்மளுக்கு தமிழை பற்றி சொல்லித்தராங்க பாருங்க, இந்தி எதிர்க்கிறாங்க பாருங்க. அதான் வேதனையாக இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தி மொழி எதிர்ப்பை வந்து ரசிக்கல, தமிழை நேசிக்கிறாங்க. ஆனால் இந்தி மொழி எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கல. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா திமுக காரன் பிள்ளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை நல்லா படிக்கிறான், பெரிய பெரிய வேலைக்கு போகிறான். அதே மாதிரி திமுக காரன் நடத்துகிற எல்லா பள்ளியிலும் இந்தி இருக்குது. ஆனால் சாமானியம் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் இந்தி இல்லவே இல்லை. இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு நிச்சயமாக திமுக மீது வெறுப்பை தான் தந்திருக்கிறது. அதனால தான் மொழி போராட்டம் பற்றியே படம் எடுத்திருந்தாலும் இந்த பராசக்தி படத்துக்கு இளைஞர்களால் போக முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுங்க, திமுகவுக்கு இப்படி ஒரு தோல்வி ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சரிங்க, இந்த படத்தை பற்றி சமூக வலைத்தளத்தில் வந்த கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். படம் பார்த்தவங்களா இருந்தால் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.